ஸோ பிரதீப் ஒரு மீனை வந்து குச்சியில் சொல்லி எடுத்துருக்காரு. சாம்பல் போட்டு தான் ஆயணும். இப்போ செதியில் செத்திட்டு இருக்கிறேன். ஃப்ரைசரில் வச்சாச்சு. நல்லா உப்பு ஏறி போய் சூப்பராக இருக்குது. இதுதான் இப்போதைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. இது வந்து பிரதீப்போட நாய் வந்துட்டு குட்டி போட்டிருக்குது. வேணாம் இது அது வரை பார்த்துட்டே இருக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த நாய்க்குட்டி. அதை எங்கே எடுத்துகிட்டு போனாலும் பாசமாக விட மாட்டேங்குது, கூடயே போகுது. அதான் ஓடுது பாருங்கள். அந்த நாய்க்குட்டியை விட மாட்டேங்குது, அவ்வளோ பாசமாக இருக்குது. இப்போது ஈவினிங் டைமு விரால் மீன் பிடிக்கலான்னு வந்துட்டோம். நானும் அப்போ வந்து இங்கே நின்றுட்டு இருக்கிறோம். பிரதீப் அங்கே கொஞ்சம் முன்னாடியே போட்டு வரேன்ட்டு அங்கே போயிருக்கிறாரு. எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மயிலையா எடுத்து விட்டியா? எடுக்கல, பார்த்துச்சு. ஸோ பிரதீப் ஒரு மீனை வந்து குச்சியில் சொல்லி எடுத்துருக்காரு. பையிலினா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க, நல்லா இருக்கும், நல்ல ரிசல்ட். கொஞ்சம் அப்படியே கை கொண்டா. ஓகே, இப்போ மணி வந்து ஒரு 6:10 இருக்கும். பிரதீப் மட்டும் ஒரு சின்ன மீன் பிடிச்சான். ஒரு பெரிய மீன் அடித்து அது ஓடி போச்சு. ஒரு 3 கிலோ இருக்கும் அது. என்ன நிலமன்னு தெரியல எனக்கு. இந்த டைம் எந்த மீனுமே மாட்டல. தண்ணியெல்லாம் ஓரளவு வற்றி போச்சு. ஏறக்குறைய இங்கே இருந்த மீன்கள் எல்லாத்தையுமே பிடிச்சாச்சு. அவ்வளோவா எதுவுமே இன்னும் அடிக்கலை. கடைசியாக எவ்வளோ அடிச்சதுன்னு பார்க்கலாம். அதுதான் இப்போ சுச்சுவேஷன். இப்போது வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்றைக்கி நான் ஒரு மீன் தான் பிடிச்சிருக்கோம்மா. மழை வேறு வருது. இந்த இடத்துல ஒரு மீன் இப்போ அடிச்சுது, அப்புக்கும் அடிச்சுது, கொடியில் மாட்டிக்கிச்சு. வீட்டுக்கு போகலாம். ஒரு மீன் தான் கிடச்சிருக்கு, போயிட்டு வறுத்து சாப்பிடுவோம். ஓகே, இப்போ நைட்டு வீட்டுக்கு 8 மணிக்கு வந்திருக்கிறேன். மீன் வந்து ஆயப்போம். சாம்பல் போட்டு தான் ஆயணும், ஏன்னா குழகுழப்பாக இருக்கும். எப்படி ஆயிடுறதுன்னு கற்றுக்குங்க. மேலே ஃபுல்லாக சாம்பல் போடணும். ஃபுல்லாக சாம்பல் போட்டோன்னா அந்த தண்ணியெல்லாம் இழுக்கணும், குழகுழப்பு தண்ணியெல்லாம். இது வந்துட்டு இந்த செதில் சுற்றுறதுக்கு. அதான் சாம்பலில் போட்டு கட்டிக்கிட்டேன். அறிய முடியாது, பிடிக்க முடியாது, வழுக்கும். அந்த குழகுழப்பாக இருக்குல்ல, அதனால் இப்போ செதியில் செத்திட்டு இருக்கிறேன். சுத்தமாக அரிஞ்சிட்டேன் மீனை, செதிலாம் செத்திட்டேன். இப்போ இந்த இது மேலே இருக்க அந்த ரெக்கை போல் இருக்கும் செதில், அவ்வளோதான். கட் பண்ணி எடுத்துடணும். அருவமனையில் இதை கட் பண்ணலாம் ஈஸியாக. இப்போ வந்து இந்த தலையை வந்து வெட்டணும். ஒழுங்காக வைக்க அதை கட்ட தெரியுது. அப்படி அவ்வளோதான். இப்படி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதுக்குள்ளே இருக்கிறது வாங்காலே வெட்டிடலாம். இருக்கும். அவ்வளோதான். வண்டி ஈஸியாக இப்படி கொத்திட்டா செதில்லாம் இருக்குது. இதில் செதில்லாம் அப்படி வந்துடும். அத்தி கட்ட போட்டுடலாம். இப்போ இந்த உடம்பு இருக்குது, உடம்பு அருமையில் அறிய வேண்டியதான். ஃபஸ்ட்டு வாழை போடணும். வாழை ஒரு பீஸ். நீ சாப்பிடுவியா? சின்ன சின்ன பீஸாக போட்டால் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். மீன் ஆஞ்சாச்சு. ஒரு சின்ன மீன் தான், பாப்பாவுக்கு ஆஞ்சி கொடுக்கணும். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டாச்சு. போட்டு இதை தண்ணியில் கழுவணும். ஏன்னா அப்போ தான் பச்சை வடை அடிக்காது, நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகும். தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா குழப்ப வேண்டியதான். இதுதான் மீனை க்ளீன் பண்ணணும். மீனை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ மணி சரியாக ஒரு 8:15 இருக்கும். ஒரு 1/4 மணி நேரத்துலேயே சுத்தம் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து உப்பு கொஞ்சோண்டு தூவிக்கணும். தூவிட்டு மஞ்சத்தூள்,
ஃப்ரைஸரில் வச்சாச்சு, க்ளோஸ் பண்ண வேண்டியதான். ஒரு வழியாக சமைச்சிட்டேன். விரால் மீனை நைட்டு சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா உப்பு ஏறி போய் சூப்பராக இருக்குது. இதுதான் இப்போதைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. உப்பு சூப்பராக ஏறி இருக்குது, நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இதுக்கெல்லாம் சோறு போட்டு சாப்பிட்டா சோறு உள்ளே போய்கிட்டே இருக்கும். நேற்றுக்கு ஒரு மீன் தான் மாட்டிச்சு, ஒரு 1/4 கிலோ சைஸில் மாட்டிச்சு. இருந்தாலும் அதையும் நம்ம விடக்கூடாது. அதை நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சு இந்த டேஸ்ட்டுக்காக சாப்பிட வேண்டியதாக இருக்குது. பிரதீப்புக்கு ஒரு மயில மீன் அடிக்க வந்தது, 4 கிலோவில் அதை விட்டுட்டான். அப்புறம் ஒரு விரால் ஒரு 3 கிலோ சைஸில் அடிச்சது, அதுவும் அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு மீன் அடிச்சது, அது கொடியில் மாட்டிக்கிச்சு. பரவாயில்ல நேற்றுக்கு. ஆனால் ஒரு மீன் எப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன், வந்து அதை இப்போ ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இட்லிக்கு தேங்காய் சட்னி. இந்த தேங்காய் எங்கள் தென்னை மரத்துலேயே காய்ச்சது, பக்கத்தில் இருக்குது. ஸோ வில்லேஜில் எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்கும், அதனால் நம்ம எல்லாத்தையும் பறித்து சாப்பிட்லாம். தேங்காய் சட்னியும் சூப்பராக இருந்துச்சு. மிஸ்டர் ஜெரின் வந்துட்டு உங்களோட லவபுல் பிரதர். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. பாய்.